Praise the Lord. ஒரு நாள் ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் கடல் வழியாக பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கடல்ல காற்றும் புயலும் அடிக்க ஆரம்பித்தது. அப்படி அடிக்கின்ற வேளையில அந்த படகுல இருக்கிற அனைத்து சீடர்களுமே ரொம்ப பயந்து போயிட்டு அலறிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அடித்தட்டுல இயேசு சுவாமி படுத்துட்டு இருந்தாங்களாம். படுத்துட்டு அமைதியா இவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப கத்தி அலர்ன உடனே ஏசப்பா எந்திரிச்சு வந்து இந்த காற்றின் பேரிலையும் அலைகளின் பேரிலையும் புயலின் பேரிலையும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினார் என்று சொல்லி நாம் விதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்மை அடித்து நொறுக்கின்ற வேளையில ஐயோ இயேசுவே உமக்கு கண்கள் இல்லையா என்று சொல்லி நாம் கேட்கின்ற நேரங்கள் அநேகமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் காணாதவர் போல அமைதியா தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு நேரம் வரும்பொழுது அவர் என்ன செய்யணும் என்று தேவ திட்டம் சித்தம் எப்பொழுது இருக்க வேண்டுமோ அந்த நேரத்துல சரியான நேரத்துல தேவன் நிச்சயமாய் வந்து நம்மை கை தூக்கி பிடித்து எல்லா அவமானங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் நமக்கு உதவி செய்கிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் புயலை போல அடித்து எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிற காரியங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் மனம் இறங்கி நீர் உதவி செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே ஏற்ற காலத்திலே என் தேவனின் உதவியை செய்கிறவர் எங்களுடைய பேரிலும் பட்சமாய் இறங்கி உதவி செய்து நடத்தும்படியாக இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.